இப்போ கவலைக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. கவலைக்கு மொழி உண்டா? இல்லை. அதுக்கு நிறமும் கிடையாது, இனமும் கிடையாது, ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கவலை இருக்குது. பணம் படைத்த மட்டும் கவலை இருக்குது, வறுமையில் இருக்கவும் கவலை இருக்குது, சுகமாக இருக்கவங்களும் கவலை இருக்குது, நோயில் இருக்கவங்களும் கவலை இருக்குது. இந்த கவலை ஒன்று நம்மகிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுது? நமக்கு இந்த வேதம் நினைவூட்டு நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட. நீங்கள் துன்பப்படுவதற்காக நான் குர்ஆனை இறக்கலைங்கிறான். இந்த வேதம் வந்து நினைவூட்டு நல்ல உபதேசம். நீங்கள் துன்பப்படுவதற்காக நான் அந்த வேதத்தை இறக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் சங்கடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுக்கான வழிகாட்டி தான் இந்த குர்ஆன். சிலருக்கு வாழ்க்கையில் சோதனை மாறி மாறி வரும், சிலருக்கு சோதனையே வாழ்க்கையாக இருக்கும். சொல்லுவாங்கல்ல, சோதனை வந்துட்டு வந்து போனால் பரவாயில்லப்பா, வாழ்க்கை ஃபுல்லாக